வீட்டில் சிவப்பரிசி இருந்ததுன்னா டக்குன்னு இதை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துருங்க. சிவப்பரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில் வரணும். அதுக்கப்புறம் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. சிறுபருப்புலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் நான் வெல்லம் வச்சுருக்கேன். வெள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளத்தை பாகாக காய்க்காமல் கரைச்சி மட்டும் எடுத்துகிட்டு அந்த வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சிவப்பரிசி ஒரு 90% நல்லா குக் ஆகிருந்திருக்கும். இந்த நேரம் நம்ம கழுவி வச்சிருந்த சிறுபருப்பையும் அது கூட போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே ஓரளவு வந்ததுக்கப்புறம் இதோட ஃபுல் வீடியோ நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் எல்லா அளவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருந்த வெள்ளத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஏலக்காயும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கடைசியாக மனம் வர்றதுக்காக கொஞ்சோண்டு நெய்யை டாப்பில் ஊற்றி நல்லா கிண்டி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சிவப்பரிசி பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடும். இதுக்கு மேலே தேங்காயெல்லாம் துருவி போகலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிளேட்டிங் வச்சுக்கலாம். நம்மளுக்கு பிபி கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி நான் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். டேஸ்ட் டக்கராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். வயலஸ் வேணாட்டியமாக ஆடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது